எல்லாருக்கும் வணக்கம். கந்த புராணம் இந்த பேரை கேட்டாலே நமக்கு பக்தி, வீரம், பிரம்மாண்டம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த மாபெரும் காவியத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான தத்துவங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த காவியம் வெறும் கடவுள்கள், அசுரர்கள் பத்தின கதை மட்டும் இல்ல, அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டினா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற கந்த புராணம் அப்படிப்பட்டதுதான். இது வெறும் ஒரு காவியம் கிடையாது. தமிழ் இலக்கியத்திலயும் சரி, இந்து பாரம்பரியத்திலயும் சரி, இது ஒரு மிக முக்கியமான நூல். சரி, முதல்ல இந்த பிரம்மாண்டமான படைப்புன்னா என்ன, இது எப்படி உருவாச்சின்னு பாத்திரலாம். கந்த புராணங்கிறது 18 மகாபுராணங்கள்ல ஒன்னான ஸ்கந்த புராணத்தோட தமிழ் வடிவம். முருகப்பெருமானோட வாழ்க்கை, அவரோட வீரச் செயல்கள் எல்லாத்தையும் இது ரொம்ப விரிவாவே சொல்லுது. இதை எழுதினது யாருன்னா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருங்கிற ஒரு பெரும் புலவர். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த காவியத்தோட தொடக்கமே ஒரு தெய்வீக அற்புதம்னு சொல்லலாம். கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுத ஆரம்பிச்சப்போ முருகப்பெருமானே நேரடியா வந்து திகட சக்கரம் அப்படின்னு முதல் 2 வார்த்தையை எடுத்து கொடுத்ததா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பாருங்க, ஆரம்பமே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இந்த காவியம் ஒன்னும் சின்னது கிடையாது. 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டது. இவ்வளவு பெரிய காவியத்தை 6 பெரிய பிரிவுகளா, அதாவது காண்டங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த 6 காண்டங்களும் கதையோட முழு பயணத்தையும் அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வருது. முருகனோட தெய்வீக பிறப்புல ஆரம்பிச்சு அசுரர்களோட கதை, அவங்களுக்கும் முருகனுக்கும் நடந்த அந்த மாபெரும் போர், கடைசியா தேவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டாங்கன்னு ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. சரி, இந்த கதையோட மையக்கரு என்னன்னா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு பிரபஞ்ச போர் தான். இந்த கதையில சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன்னு 3 சக்தி வாய்ந்த அசுர சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க தேவர்களை அடிமைப்படுத்தி உலகத்துல பெரிய குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இதனால தேவர் படைக்கு தலையை தாங்குற முருகப்பெருமான் இந்த 3 பேரையும் எதிர்க்க வேண்டிய சூழல் வருது. இது ஒரு மிகப்பெரிய போர்ல போய் முடியுது. ஆனா இந்த போர் வெறும் வெளியில நடக்கிற சண்டை மட்டும்தானா? இல்லவே இல்ல. இப்பதான் நம்ம கந்த புராணத்தோட மிக ஆழமான தத்துவ பகுதிக்குள்ள போக போறோம். அதாவது இந்த போர் வெறும் கதை இல்ல, அது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். ஆமாங்க, இந்த பழமையான நூல் என்ன சொல்லுதுன்னா, வெளியில நடந்த அந்த பிரபஞ்ச போரே நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் நடக்கிற போராட்டத்தோட ஒரு உருவகம்தான் சொல்லுது. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அந்த 3 அசுரர்களும் வேற யாரும் இல்ல, நம்மள கட்டி போடுற 3 தீய குணங்கள் தான். அதாவது மும்மலங்கள். சூரபத்மன் ஆணவத்தையும், சிங்கமுகன் கன்மத்தையும், தாரகாசுரன் மாயையும் குறிக்கிறாங்க. அப்போ நம்ம மனசுல இருக்கிற இந்த ஆணவம், கர்மம், மாயங்கிற அசுரர்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன ஆயுதம் வேணும்? அது நம்ம உடல் பலம் கிடையாது, அதுதான் ஞானம். அந்த ஞானத்தோட சக்தி வாய்ந்த குறியீடுதான் முருகனோட கையில இருக்கிற வேல். அறியாமைய கிழிச்சு ஆணவத்தை அழிக்கிற சக்தி அதுக்கு உண்டு. பாத்தீங்களா, கந்த புராணம் வெறும் புராண கதையா இல்லாம நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டியா இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற கோபம், பொறாம, அறியாமைங்கிற நவீன அசுரர்களை இந்த ஞானம்ங்கிற ஆயுதம் எப்படி வெல்லும்? சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஆன்மீக அன்பர்களே, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் கந்தப்பெருமானின் வரலாற்றை கந்த புராணம் வாயிலாக அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மிக மகிழ்ச்சி. நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்துணை ஆன்மீக பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும். ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். உடனே சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க வையகம்.